अस्मद्गुरुपरमगुरुन्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णाति मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரம உபதேசமான 5 வார்த்தைகளில் மூன்றாவது வார்த்தை. அந்த மூன்றாவது வார்த்தையில் இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம் 5 உண்டு அப்படின்னு 5 கைங்கரியம் நாம் இங்கே இருக்கிற நாளில் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி அதில் முதல்ல ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், ரெண்டாவது அருளிச்செயல் அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் அருளிச்செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், மூன்றாவது அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு அமுதுபடி சாத்துபடி திருவிளக்கு திருமாலைகளை உண்டாக்குதல் அப்படின்னு மூன்றாவது கைங்கரியத்தை சாதித்தார். இதை நாமும் இப்போது அனுபவிக்கணும். அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் அதுக்கு அந்த அருளி செயல் திவ்ய பிரபந்தங்களை கூட அதிகரித்து அர்த்தங்களோட கூட அதிகரித்தபடிக்கு மற்றவாளுக்கு சொல்லி தரத்துக்கோ இல்லை அர்த்தங்களோடு அதிகரித்ததுனால அர்த்தங்களோடு மற்றவாளுக்கு சொல்லி தரத்துக்கோ யோக்கியத்தையெல்லாம் இல்லைன்னா ஸ்ரீபாஷ்யத்துக்கு யோக்கியத்தை முதல்லையே இல்லை, அதுக்கப்புறம் இதுக்கும் இல்லை. அப்படின்னா உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு உகந்தருளினா ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் உகந்து மங்களாசாசனம் பண்ணாலே அவள்லாம் ஓகை கொண்டு ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணாலே அந்த திவ்ய தேசங்களுக்குன்னா அந்த திவ்ய தேசத்தில் அந்த ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ண அந்த திவ்ய தேசங்களில் உரையக்கூடிய எம்பெருமான் இருக்கான எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த திவ்ய தேசங்களுக்குன்னா அந்த திவ்ய தேசங்களில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான்களுக்கு அப்படின்னு அர்த்தம். உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு அமுதுபடின்னா திருவாராதனை உபயுக்தமான நிவேதனத்துக்கு தேவையான அரிசி முதலியவைகள். சாத்துபடின்னு சொன்னால் அலங்காரம். சாத்துதல் அப்படின்னா பெருமாள் திருமேனியில் சாத்தது, அதில் சந்தனம் புஷ்பம், அதான் சந்தனம் புஷ்பம், அப்புறம் திருவாபரணம் வஸ்திராதிகள் எல்லாம் அது சாத்துப்படியில் அடங்கும். திருவிளக்கு தீபம் சமர்ப்பிக்கிறது, திருமாலை சமர்ப்பிக்கிறது, இதெல்லாம் உண்டாக்குதல் அப்படின்னு சாதிச்சார். இப்போது உகந்தருளின திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சம்பிரதாயத்துக்கு அசாதாரணமான அர்த்தம், ஸ்ருதி தந்திர அர்த்தம், நம்ம சம்பிரதாயத்துக்கே அசாதாரணமான அர்த்தம். அப்படி அதாவது என்னென்னா எம்பெருமான் ஸ்வரூபத்தினால மாத்திரம் இல்லை, திருமேனி உடையவனாகவும் எம்பெருமான் இருக்கிறான். எம்பெருமான் ஸ்வரூபத்தினால கரந்தெங்கும் பரந்துளனாக இருக்கான் அப்படின்னு சத்தியத்தை, ஞானத்தை, அனந்தத்தை, ஆனந்தத்தை, அமலத்துவங்களை உடைய எம்பெருமானாக இருக்கான். அதுக்கப்புறம் அநேக கல்யாண குணங்கள்லாம் இருக்கான்றது சரி. அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை உடையவன் அப்படின்னா இப்போது ஜீவஸ்வரூபத்தை போல் பரமாத்மஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம் அணு, பரமாத்மஸ்வரூபம் விபு, எங்கும் பறந்துருக்கும். ஆனால் அந்த ஸ்வரூபத்தை நாம் பார்க்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஸ்வரூபம் மாத்திரம் என்ன, ஸ்வரூபத்தோடு எம்பெருமான் இருக்கான்றது மாத்திரம் இல்லை, எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகோபேத்தனாக இருக்கான். அவன் எம்பெருமானுக்கு திருமேனி உண்டு, கரச்சரணாதிகள் உண்டு, கை கால்கள்லாம் உண்டு,
எம்பெருமான் 5 விதமான திருமேனிகளை எடுத்துட்டுருக்கான். ஒன்று பரரூபம், அதாவது குழுமி தேவர் குழாங்கள் கைத்தொழச்சோதி வெள்ளத்துள்ளே எழுவதோர் உரு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பரமபதத்தில் வைகுண்ட திவ்ய விமானத்தின் கீழே நிச்சயமாக ஒரு உரு அங்கே எழுந்தொழியிருக்கான், பர திருமேனி. அதுதான் பரரூபம். அதுக்கப்புறம் யூகரூபம் அப்படின்னு யூகாவதாரம் பண்ணுறான். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு 4, அதுலேருந்து கேசவாதிகளான 12 ரூபங்கள் யூகாந்தரங்கள். அதுக்கப்புறம் விபவ அவதாரம்னு நம்முடைய ஊனக்கண்ணால் கூட பார்க்குற மாதிரியா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், அவதாரங்கள்லாம் எடுத்தானே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 30 சில்வான அவதாரங்கள் விபவ அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அது அந்தந்த காலத்தில் தோன்றி மறையிற வரையில் யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் சேவிக்கலாம்படி, அங்கே சந்நிகிதாளாக இருந்தால் சேவிக்கலாம்படி தான் மாம்ச சக்ஷுஸ்லேயே சேவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய திருவுருவங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அதுக்கப்புறம் அந்தர்யாமி அப்படின்னு உள்ளுக்குள்ள பெருமாள் நாம் உருவம் பேரும் அடையச்சேவே அந்தர்யாமியாக இருக்கான், ஸ்வரூபத்தினால் இருக்கான். அப்போவே ஜீவனோட கூட அவனும் உள்புகுந்து தான் இதுக்கு உருவம் பேரும் வருது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆடு மாடுன்றதோ கோவிந்தன் கோபாலன் லக்ஷ்மி அப்படின்றதோ எல்லா உருவமும் பேரும் அந்த எம்பெருமான் ஜீவனோட உள்புகுச்சே தான் அதுக்கு உருவம் பேரும் வருது அப்படின்னு சொல்கிறது அந்தர்யாமி ரூபத்தினால. அதான் என்னன்னா ஸ்வரூபத்தினால ஜீவன் எப்படி ஸ்வரூபனாக இருக்காங்க தான் ஜீவஸ்வரூபத்தோட கூட பரமாத்ம ஸ்வரூபமும் உள்புகுந்து அந்த ஜீவனுக்கு இந்த உருவம் கொடுக்கறது, உருவம் பேரும். சரி, ஆனால் யோகிகளுக்கு காணலாவதொரு சூக்ஷ்ம ரூப விசேஷம் இந்த ஹிருதயத்தில் இந்த ஸ்வரூபத்தை தவிர யார் யோகம் பண்ணுறாளோ, பக்தி யோகம் யார் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து பண்ணுறாளோ அவளுக்கு இழித்துறையாக முதல்ல ஒரு பெரிய ஒரு தடாகம் இருக்குது, குளம் இருக்குது அப்படின்னா அதில் நீச்சல் அடிக்கணும்னா ஒரு இறங்கு துறை இருக்கணும். அங்கேருந்து தான் இறங்கி இது பண்ண முடியும். மேலேருந்து குதிக்கிறதுன்னா கூட மேலே ஒரு ஸ்பாட் இருக்கணும், அதுலேருந்து குதித்து தான் அப்புறம் அவன் எல்லாத்தையும் அந்த பெரிய தடாகத்தில் அப்படி நீச்சல் அடிக்க முடியும். அதுக்கு தான் இறங்குத்துறை. அதுபோல் இழித்துறை அப்படின்னு அதுபோல் இருக்கக்கூடியது அந்தர்யாமி ரூபம். அந்தர்யாமி ரூபம் பக்தியோகம் பண்ணுறவாளுக்கு அது அங்குஷ்ட பிரமித்தனாக இருக்கான், கட்டவரல் அளவு அந்த திருமேனி இருக்குது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. அங்குஷ்ட பிரமித்தனாக இருக்கான் அப்படி, அது ஒரு ரூபம். அதாவது அது யார் பக்தியோகம் பண்ணுறாளோ அவளுக்கு அந்த பெருமாள் சேவை சாய்க்கிறான், அவளுடைய ஹிருதயத்தில் அந்த யோகிகளுக்கு. அது அந்தர்யாமி ரூபம்னு பேர். நம்ம உருவம் பேரும் கொடுக்குறானே அவன் யார்? அந்தர்யாமி சொல். எல்லாம் ஒரே பெருமாள் தான். ஒரே ஒரு மனுஷன் பல ஆஃபீஸில் பல போர்ட்ஃபோலியோவில் ஒன்றுத்தில் சேர்மன்றான், ஒன்றுத்தில் எம்டின்றான், ஒன்றுத்தில் டைரக்டர் அப்படின்றான், ஒன்றுத்தில் ஃபுல் டைம் டைரக்டர் அப்படின்றான். இப்படி பல விதமான போர்ட்ஃபோலியோவில் பல ஆஃபீஸில் பல விதமாக இருக்கான். அந்தந்த ஆஃபீஸ் போச்சு அந்தந்த டெசிக்னேஷன் சொல்லுவார்கள். அதுபோல் எம்பெருமான் நம்ம எல்லார் உள்ளேயும் உறைஞ்சி பேரும் உருவம்லாம் ஏற்படுத்துகிறானே அது அந்தர்யாமி ஸ்வரூபத்தில் ஸ்வரூபமாக இருந்து உள்புகுறான். அப்புறம் அதே ஸ்வரூபமாக இருந்து நம்ம நியமிக்கிறான் கர்மாதீனமாக. இது
அந்தர்யாமி ரூபம். எப்படி எம்பெருமான் பறந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் வைகுண்ட லோகத்தில் ஒரு ரூபமாக பரத்திருமேனியோட எப்போவுமே சதைக ரூபாயன்னு எப்போவுமே இருக்கானோ, அதை போல ரூபம் கொண்டு இருக்கிறது. அந்த ரூபத்தை தான் மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரயதரம் ரூபம் யதத்யத்புதம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிரம்மஸ்வரூபமே அற்புதமானது. அதுக்கு மேலே மூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த ரூபம் இருக்குதே, அது இன்னும் ஏன்னா இந்த ரூபம்ன்றது நாம் சேவித்து அதெல்லாம் பண்ணக்கூடிய திவ்யமாயும் இருக்கும், மங்களமாயும் இருக்கும். சுபாஷ்ரயம் அப்படின்னு சுபமாகவும் இருக்கும், மங்களமாக இருக்குது, திவ்யமாக மேன்மை பொருந்தியாக இருக்குதுன்னா எப்படின்னா நாம் ஆசிரியக்க தகுந்ததாக இருக்கும். ஸ்வரூபத்தை ஆசிரியக்க முடியாது, அதே ரூபத்தை ஆசிரியக்க முடியும். அப்படி அதை போல் இந்த இடத்துல என்னன்னா யோகிகளுடைய இதில் இந்த ஸ்வரூபத்தா பெருமாள் இருக்கிறது அந்தர்யாமியாக இருக்கிறத காட்டிலும் இன்னொரு திருமேனியும் கொண்டவனா அங்குஷ்ட பிரமித்தனா, அங்குஷ்ட அளவு, அங்குஷ்டம்னா கட்டவர்கள், இன்னும் சில பேர் சில விதமாக சொல்லுவார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் திருமேனி கொண்டவன், அவன் தான் அந்தர்யாமி ரூபம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அங்கங்கே கோவில்கள்லையும் கிரகங்கள்லேயும் அர்ச்சாவதாரமாக நாம் அர்ச்சிக்கும் நிலையில் எழுந்தெழுக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம், அது பஞ்சலோகத்தில் ஆனதாகவும் இருக்கும், இல்லை சாலக்கிராம சிலாரூபமாகவும் இருக்கும். பஞ்சலோகத்தினால் ஆன ரூப திருமேனின்னா அது ஆகமங்கள் சொன்னப்பட்டபடிக்கு பிரதிஷ்டாதிகள்லாம் பண்ணியிருக்கணும். சாலக்கிராம சிலைன்னா அதில் வெளியில் அந்த ரூபங்கள்லாம் தெரியாது, அந்த உள்ளுக்குள்ளே யந்திரங்கள் மூலமாக அந்த ரூபங்கள்லாம் அந்த சாஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கு இது சந்தான கோபாலன், இது நிசும்மூர்த்தி, இது அயக்ரீவமூர்த்தி, இவர் மத்ஸ்யமூர்த்தி அப்படின்னா சொல்லுவார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமேனி அதுக்கு நிர்தோஷம், அதுக்கு தோஷமே கிடையாது. நாம் ஒரு சிலையை பஞ்சலோகங்கள்னால் வடித்து அதை பிரதிஷ்டை பண்ணோம்னா அதுக்கு திருவாராதனைகள்லாம் இல்லை, சில தோஷங்கள்லாம் கலந்ததுன்னா அதுக்கு தோஷம் ஏற்பட்டு பிராயசித்தாதிகள்லாம் பண்ணணும். புனப்பிரதிஷ்டை வரையில் உண்டான பிராயசித்தங்கள்லாம் பண்ணணும். அதே சால கிராமத்துக்கு அப்படி இல்லை, நித்திய சாநித்தியம் அப்படி. அதனால் இப்படி 5 ரூபங்களாக இருக்கார். அதில் பரரூபம் நாம் வைகுண்டத்துக்கு போச்சே தான் சேவிக்க முடியும், இங்கேருந்து மோட்சம் போனவுக்கு தான். வியூகம் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இதில் தான் அந்த வியூகத்தினுடைய இது இருக்குது. விபவாவதாரம் ராமனாயும் கிருஷ்ணாயும் ரிசுமராயும் அப்பப்போ எப்போவோ ஒரு சமயம் அவதரித்தா அந்த சமயத்தோடு அது சரி. அந்தர்யாமி ரூபம்ன்றதும் யார் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாளோ அவளோட சரி. ஆனால் இதுதான் சகல மனுஜ நயனமாக இருக்கக்கூடியது. பின்னானார் வணங்கும் சோதி, பின்னால் வரக்கூடியவெல்லாம் இன்னைக்கு, அதாவது காஞ்சிபுரத்தை எடுத்துட்டா எம்பெருமான் பிரம்மாவுக்காக அங்கே தோன்றினான் பிரம்மாவனுடைய யாகத்தில். ஆனால் இன்றைக்கும் வேகவத் யுத்தரே தீரே புண்ணியகோட்டியாம் ஹரிஸ்வயம் வரத சர்வபூதானாம் அத்தியாபி பரிதிருஷ்யத்தை, இன்றைக்கும் நம்ம கண்களுக்கு நன்னா புலப்படுறார். அந்த பெருமாள் எப்படி யஜ்ஞவாட்டத்தில் அவதரித்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் உபயநாச்சிமாரோட சேவை சாதிக்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால் இந்த உகந்தருளின திவ்ய தேசம் அப்போது அவருக்கு அனுபவித்து இன்றைக்கு வரையும் பின்னானார் வணங்கும் சோதியாக சேவை சாதிக்கிறான். பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே அப்படின்னு இவர் சாதிக்கிறார். கலியன் திருமூழிக்களம் கேரள திவ்ய தேசம், அந்த எம்பெருமாளை அப்படி சேவிக்கிறார். சரி, அதனால் அர்ச்சாவதார லக்ஷணம் இதுலேருந்து என்னன்னா, உகந்தருளின திவ்ய தேசங்கள்னா எம்பெருமானுக்கு திருமேனி உண்டு அப்படின்னு
பாஞ்சராத்திர சாஸ்திராதிகள்லாம் சொல்லியிருக்கே, பாஞ்சராத்திரம் வைகாசங்கள்லாம், அது அந்த பிரதிதந்திரமான நம்முடைய அர்த்தத்தை இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் காட்டுறார். உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு. அதனால் அதில் இன்னும் என்ன அப்படின்னு சொன்னால், சாமான்யமாக இருக்கிற நம்ம ஆற்றுல இருக்கிற பெருமாள் இருக்கார், சாலக்கிராமமும் இல்லை, சில திருமாளிகையில் அர்ச்சா ரூபமே கூட, அதான் விக்கிரக ரூபமாக கூட எழுந்தருளை பண்ணிருக்கா. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கிரகங்களில் இருக்கிறத காட்டிலும், நம்ம கிரகத்திலே நித்தியப்படியில் நாம் திருவாராதனை பண்ணி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவா சாப்பிட்றதோட கூட அதித்தி சத்காரம் பண்ணி தான் நாம் சாப்பிட்ணும். அதனால் நித்தியம் நாம் நம்ம ஆற்றுல தளியை பண்ணி விருந்தோம்பி அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லை, அது சொல்லலை. நான் நித்தியமே 2 பேருக்கு சாதம் போட்டுருக்கேன், நித்திய அன்னதாத்தா அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. அதாவது புண்ணிய புருஷாலாக நாம் தொழ வேண்டியவாள் யார் அப்படின்னா சஹஸ்ர சந்திரதர்சி, 1000 பிறைகளை கண்டவர். அதனால்தான் சதாபிஷேகம் அப்படின்னு பண்ணுறோம். அது ஒரு விசேஷமாக பண்ணி சஹஸ்ர சந்திரதர்சி, 1000 பிறைகளை கண்டவர் அப்படின்னு. நித்திய அன்னதாத்தா, நித்தியம் யாருக்கான சாதம் போடுறவா, அதித்தி சத்காரம் பண்ணுறவா, அக்னிஹோத்ரி, அக்னிஹோத்திரம் பண்ணுறவா, இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் ரொம்ப உயர்ந்த புருஷாள்னு சொல்லிட்டு வர ரீதியில் வரைச்சே நித்திய அன்னதாத்தான். அது மாதிரி இருந்தால் கூட திவ்ய தேசங்களில் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அதான் ஒன்று திவ்ய தேசங்களில் திவ்ய தேசங்கள்னு சொன்னதுனால எம்பெருமான் திருமேனியை உடையவன்ற அந்த சாஸ்திரார்த்தத்தை காட்டித்தார். அதுக்கப்புறம் உகந்தருளின திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொன்னால், எம்பெருமானுக்கு சாநித்தியம் இருக்குதே, அது பாகவதாள் மங்களாசாசனம் பண்ண ஏறும். எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுறதுனால சாநித்தியம், ஆனாலும் பாகவதர்கள் பெரியோர்கள் மங்களாசாசனம் பண்ணால் அந்த பெரியோர்களில் முன்னிலையில் வகிக்கிறவா யார்? ஆழ்வார், அப்புறம் ஆச்சாரியர்கள். அதனால் இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசங்கள் இருக்கே, அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசத்துக்கு திவ்ய தேசம்னு சொல்கிறோம். ஆச்சாரியர்கள் அதில் இது பண்ணிருக்கா. இப்போ ஆழ்வார் பாடலைன்னா கூட ஆச்சாரியர்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. இப்போ மதுராந்தகத்தில் ராமன் சந்நிதியில் பெரிய நம்பியும் ஸ்ரீபாஷ்யக்காரரும் அங்கே சந்தித்தார். அந்த பெருமாளை அடித்தொழுதுருக்கா. அதனால் அந்த பெருமாளுக்கு விசேஷம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் பூரிக்கெல்லாம் பாஷ்யக்காரரே எழுதிருக்கார். அது இது இல்லை, பூரி ஜெகநாதன். ஆழ்வார் பாடலைன்னா கூட அதுவும் உயர்த்தியான, ஏன்னா பாஷ்யக்காரரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது இப்படின்ற பெருமையெல்லாம் இருக்குது. அதில் மாதிரி இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த எம்பெருமானுக்கு எங்கே இருந்தாலும் நீரக்ஷர நியாயனே அவனுக்கு அப்ராகிருதத்துவம்லாம் சித்தி உண்டு. பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இதுவாக இருக்கானோ அதே போல தான் எல்லாம் நம்ம மாத்தில் இருக்கிற சால கிராமம் வரையில் எல்லா பெருமாளும் ஒரே மாதிரி தான் இருக்கா. இருந்தாலும் கூட அது தன்னிலும் பரரூபத்துக்கு ஒரு ஏற்றம், இந்த அர்ச்சாவதாரத்துக்கு ஒரு ஏற்றம்ன்ற மாதிரி அந்த அர்ச்சாவதாரம் தன்னிலும் ஸ்வயம் வியக்தம், மானுஷம், தெய்வம், ஆர்ஷம் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸ்வயம் வியக்தம்னா தானே தோன்றினது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதன், ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணன் திவ்யதேசம் இல்லை, ஆழ்வார் பாடல் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பூவராகம், இந்த மாதிரி நிறைய க்ஷேத்திரங்களில் அர்ச்சாவதாரம், வானமாமலையில் எழுதிருக்கார். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம், தானே தோன்றினவர்கள். அப்புறம் தெய்வ பிரதிஷ்டை, தேவதைகளுக்காக தோன்றி அதுக்கப்புறம் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். இப்போ தேவபெருமாள் பிரம்மாவுக்காக தோன்றினவர். ஆர்ஷம் திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் எப்படி இது பண்ணார்? சாலிகோத்திர மகரிஷிக்காக இது பண்ணார். அப்புறம் அவருடைய பிரார்த்தனையில் அங்கே பெருமாள் நித்தியம் சாநித்தியம் கொண்டிருக்கார் அர்ச்சாவதார ரூபமாக. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் அப்படி இருக்கக்கூடிய இதில் மானுஷம் அப்படின்றது என்னென்னா, மனுஷர்களால் ராஜாக்கள்னால கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டான்ற ரீதியில் இருக்கக்கூடிய
அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் பிரதிஷ்டை பண்ணிருக்காளே, அந்தந்த ஊருக்கு தகுந்தா போலே என்ன பெரிசாகவும் சின்னதாகவும் அந்த கோவில்கள்லாம் நிர்மாணம் பண்ணி அதில் எழுந்தருள் பண்ணி அந்த எம்பெருமான் எல்லாரும் கூட இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணால் அதுக்கு இன்னும் ஒரு ஏற்றம். அதனால் உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு, அதனால் உகந்தருளின திவ்ய தேசம் அந்த எம்பெருமானுக்கு ஏற்றம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஆழ்வாராச்சாரியர்கள் மங்களாசாசனத்தினாலே அப்படின்றதும் இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டது. எம்பெருமான் திருமேனி உடையவன் அப்படின்ற சாஸ்திரார்த்தம் காண்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உகந்தருளின திவ்ய தேசங்கள்னு சொன்னதுனாலே புராண பிரசித்தியாக, அதாவது ஸ்வயம் வியக்தமாகவோ ஆர்ஷமாவோ தெய்வமாகவோ அந்த மாதிரிலாம் தோன்றின எம்பெருமான் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் உகந்தருளினன்னு சொன்னதுனால ஆழ்வாராச்சாரியர்கள் மங்களாசாசனத்தினாலே ஏற்றம் பெற்ற திவ்ய தேசங்கள் எம்பெருமான் அப்படின்னு அந்த அந்த எம்பெருமான்களுக்கு அமுதுபடி 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 அப்படின்னு சொன்னால் அமுது அப்படின்றது நிவேதன பதார்த்தம் இல்லை. அமுது அப்படின்றது நிவேதனம். தேவர்களுக்கு அமிர்தம், அவளுக்கு அது அவளுடைய வாழ்வுக்கு, மனுஷர்களுக்கு அன்னம், இப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்குது. இந்த அமுதுபடின்றது சாதாரண அரிசியை சொல்லுவோம், அப்படி இல்லை, நிவேதன பதார்த்தங்கள் மொத்தம். அதாவது எப்படின்னா இது கறி அமுது, பால் அமுது, வெண்ணெய் அமுது, நெய் அமுது, தயிர் அமுது, தேன் அமுது, இப்படின்னு எல்லாத்துக்கும் அமுது இந்த சப்தம் இருக்குது. அதனால் அமுதுபடி அப்படின்றது நிவேதனம், எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு சென்னு மலர் பறித்து என்னாதன் சேவடி போதுகந்து நன்னன நீள் சுடர் நன்முகவாக விலை கொடுத்து கண்ணலி லட்டு அத்தோடு அன்னம் சீடை கறி படைத்து அப்படின்னு சொல்லற. அந்த மாதிரி அது அன்னமாக இருக்கட்டும், தத்தியன்னம், சக்கரான்னம், க்ஷீரான்னம் அப்படின்றது அந்த மாதிரி அன்னமாக இருந்தாலும், கறி வகைகளாக இருந்தாலும், கறி அமுதுகள் படைத்தாலும், சீடை முதலிய லட்டு முதலிய பக்ஷண பதார்த்தங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அமுது. அது அமுதுபடி. அப்புறம் சாத்துப்படின்னு சொன்னார். முதல்ல அமுதுபடின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், முதல்ல சொன்னதுக்கு காரணம், ஏதோ பெருமாளுக்கு நம்ம சக்தி இருந்ததுன்னா முதல்ல தளியை தான் சமர்ப்பிக்கணும், அதுதான் பிரதானம். எதுக்காக? அந்த எம்பெருமான் உலகம் மொத்தம் அவனுடைய சரீரமாக இருக்குது, உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் மொத்தம் அவனுடைய சரீரமாக இருக்குது. அமுதுபடி அவனுக்கு சமைச்சாதான் எத்தனையோ பேருக்கு விநியோகம் பண்ணப்பட்டு அவர்கள்லாம் அதை புஜிப்பர்கள். அதாவது புஜிப்பர்கள்னால் பசியார நம்மால் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. கொஞ்சம் கொடுத்தா கூட எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட அன்னம் அவளுக்கு போகிறதுனால அவளுக்கு ஆகாரம் நல்ல, அந்த கொஞ்சம் நல்ல ஆகாரம் போனதுனால அவளுக்கு நல்ல புத்தி வரும். அது அப்படியே படிப்படியாக நல்ல புத்தியை நிறைய வரவழைக்கும். அதுக்காக முதல்ல அமுதுபடின்னு சொன்னார். அதனால்தான் இப்போ மற்ற கோவில்கள்லாம் இந்த பிரசாதங்கள்லாம் கிடையாது. இப்போது ஏதோ திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு கொடுக்குறான், அது கொடுக்குறான்ற மாதிரி இப்போ எல்லா கோவில்லையும், அம்மன் கோவிலில், சிவன் கோவிலில், முருகன் கோவிலில் எல்லாத்துலேயும் லட்டு தரான்னாக்கா அதெல்லாம் நவீனம். அங்கே சிவன் கோவில் பிரசாதமெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அப்படி அது சொல்லியிருக்கு, சாஸ்திரமே கூடாதுன்னு. அதனால் மற்ற கோவில் இந்த பிரசாதம்ன்றதே எப்படி கறவகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்டோம், அதே போல் கூடியிருந்து குளிர்ந்து, மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு, பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார. அந்த மாதிரிலாம் இங்கே இவனுக்கு தான், இந்த எம்பெருமான் ஒத்தனுக்கு தான் அவனுக்கு படைத்து அதை எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்றது.
மீதியெல்லாம் படைத்தா இதான் அவளுக்கு நிவேதனம் பண்ணால் அது அப்படியே பல இடத்துல அது அப்படியே அப்சுப்ரக்ஷிபேத்த ஆகிடும். இல்லை அந்த கிரியைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மாத்திரம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்படி கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்ற ரீதியில் சேர்ந்து உண்ணக்கூடியது கிடையாது. அதனால் ஏன்னா எம்பெருமான் தான் உலகம் மொத்தத்தையும் தான் வயிற்றில் வச்சு ரட்சித்தவன். அதனால் எம்பெருமானுடைய பிரசாதம் எல்லாருக்கும் போகணுன்றதுக்காக அந்த எம்பெருமான் அங்கே கண்டருள்றான். அதில் நாம் அன்வயிக்கணும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக முதல்ல அமுதுபடி அப்படின்னு சொன்னேன். அமுதுபடி, அது அமுதுபடின்னு சொன்னதுனால முதல்ல அது சாத்துப்படி. சாத்துப்படின்னா சாத்தக்கூடியதெல்லாம் சாத்துப்படி. அது சந்தனம் குசுமம் அது மாத்திரம் இல்லை, திருவாவரணம், அப்புறம் திருப்பரிவட்டம்னா வஸ்திரங்கள். இதெல்லாம் பெருமாளுக்கு சாத்தி அவனுக்கு பலவே ஆபரணம் பேரும் பலவே சோதி வடிவு பண்பெண்ணெல்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு அதெல்லாம் அப்புறம் முதல்ல அலங்காரம் பண்ணிட்டு தான் நிவேதனம் பண்ணணும். இருந்தால் கூட நிவேதனத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி அதை முதல்ல அமுதுபடின்னு சொன்னார், அப்புறம் சாத்துப்படின்னு சொன்னார். திருவிளக்கு அப்படின்னு சொன்னார். விளக்குன்னு சொல்லலை, திருவிளக்குன்னு சாய்த்திருக்கார். திருவிளக்குன்றதுனால விளக்குன்னா ஒளி இருக்கக்கூடியது, திருவிளக்குன்னா ஸ்ரீமத்தான விளக்கு. அதான் அந்த உயர்ச்சியை காண்பிக்கிறது. விளக்கெல்லாம் மங்களத்தில் சேர்ந்தது தான். அதனால் அது என்னென்னா அந்த விளக்கு எப்படி பொருள்களை புலப்படுத்துறதோ அதே மாதிரி ஞான விளக்கு. அதனால் இந்த திருவிளக்கு தீபம் இருக்குதே, இந்த தீபம் நல்ல நெய்யையோ இல்லை எள்ளெண்ணெய், அதான் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோமே, அதனாலேயோ எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். கண்ட எண்ணெயெல்லாம் கொடுத்து சமர்ப்பிக்கக்கூடாது. திரி நன்னா இருக்கணும், பஞ்சு திரியாக இருக்கணும், இப்படிலாம் சுத்தமான அகலாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதனால்தான் திருவிளக்கு அப்படின்னு சொன்னார். இந்த விளக்கினுடைய பிரபையாகப்பட்டது, ஒளியாகப்பட்டது நமக்கு இந்த பொருள்கள்லாம் புலப்படுத்துகிற மாதிரி அந்த எம்பெருமானுடைய அவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு ஞான விளக்கு உள்ள பிரகாசிக்கணும். அதனால் இதுக்கு அதுக்கு ஜோதகமானது இந்த திருவிளக்கு. அதனால் திருவிளக்கு அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப சுத்தமாக இருக்கணுன்றத இந்த திருன்ற சப்தத்தினால காமிக்கும். திருவிளக்கு, திருமாலை அப்படின்னு சொன்னால் மாலை, அழகியதான மாலை. இதுக்கும் திருன்ற சப்தம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மாலையாகப்பட்டது ரொம்ப பரிசுத்தமாக அது அழகாகவும் இருக்கணும், அந்த ஸ்ரீமத் பொருந்தி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மாலை. இதை சமர்ப்பித்தல்னு சொல்லலை, திருமாலைகளை உண்டாக்குதல். அந்த திருமாலைன்னு சொல்லச்சே புஷ்பங்கள்லாம் எப்படிலாம் பண்ணணுன்றது ஆராதனை பிரகரணத்தில் நாம் அனுசந்தானம் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஆராதனை பிரகரணத்தில் எப்படியெல்லாம் புஷ்பங்கள் சுவார்ஜிதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம், சாஸ்திரங்கள் இசைந்த புஷ்பமாக இருக்கணும், சாஸ்திரங்கள் இசைந்த வழியில் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இது பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகியதான மாலைகள் உண்டாக்குதல் அப்படின்னு சொன்னார். அதாவது இதெல்லாம் நாமே நேரம் சமர்ப்பிக்கிறது முடியாது, எல்லாராலையும் இதெல்லாம் நேரம் சமர்ப்பிக்கிறது முடியாது. அதனால் சமர்ப்பித்தல்னு சொல்லாமல் உண்டாக்குதல் அப்படின்னு சொன்னார். அதாவது இதெல்லாம் சொப்பிரயத்தினால சம்பாதிச்சு இதெல்லாம் சமர்ப்பிக்கும்படியாக ஏற்பாடு பண்ணுறது உண்டாக்குதல்னா அதுக்கு வழிவகை செய்தல்னு அர்த்தம். தளிகை நான் இன்றைக்கி சக்கரை பொங்கலுக்கு சாமான்லாம் கொண்டு வந்திருக்கேன், நானே தளிகை பண்ணி நானே கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எல்லாமே அதுக்கு உண்டான திரவியங்களை நாம் கொடுத்து அதுக்கு உண்டான படி யாரோ அவர்கள் அதை
அந்த கைங்கரியத்தை பண்ணும்படிக்கு நாம் அதை வழிவகை செய்யணும். அதை விட்டுட்டு நானே பண்ணணும் அப்படின்னு நானே சமர்ப்பிப்பேன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் அந்த யோக்கியத்தையெல்லாம் இருக்காது. அதனால தான் உண்டாக்குதல் அப்படின்னு சாட்சார். அதனால் இப்படி ஒவ்வொரு பதங்கள்லேயும் ஒவ்வொரு அர்த்த புஷ்டியோடு சாய்ச்சிருக்க. அதனால் இதன்படிக்கு நாமும் எல்லோரும் யதாசக்தி இந்த கைங்கரியத்தை பண்ணணும். இந்த 5 கைங்கரியத்தில் இது நடுநாயகமாக வச்சார். இது ரொம்ப பிரதானம் அப்படின்றதுனால நடுநாயகமாக 3ஆவதாக வச்சார். ஆனாலும் இதனுடைய ஏற்றம் நல்லா தெரியுது. சரி, இதுக்கு மேலே 4வது 5வது கைங்கரியங்களை நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவண்டோபாதீனிவர்யான் பஜனி ஸ்ரீரங்கபூர்ஷடீசானபதாசியம் ஸ்ரீவத்சமுதிரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.